அதாவது பொதுவாவே இந்த இந்த குழந்தை உண்டான டைம்ல இருந்து அந்த ஆமா. குழந்தைய வந்து நம்ம பெத்தெடுக்கிற போது அந்த டிராவல் அந்த ஜேர்னியே பயங்கரமா இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப அன்பா இல்லாதவங்கலாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. வந்து டக்குனு பார்த்து பார்த்து டேக் கேர் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஸோ அந்த ஜேர்னில இருந்தே போலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம வந்து அந்த இந்த இதுல பார்ப்பாங்கல்ல கிட்டு. அந்த ஆமா. கிட்ல இருந்து அந்த கிட் மூலியமா கிட் வரப்போகுது அப்படின்றது அதுல இருந்து போயிடலாம். யா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிரெக்னன்சி ஆன உடனே பயங்கர ஹாப்பி. ம். ஆனா ஒன்ஸ் நம்ம ரிவீல் பண்றோன்றப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷப்பட்டாங்க. ம். இந்த இடத்துல ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும். ம். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா வந்து உன்னையே நான் வந்து குழந்தையா குட்டியா தான் பார்த்தேன். இப்போ உனக்கு ஒரு ஏன்னா நீங்க எல்லாருமே நான் அப்படிதான் சொன்னீங்க. நீ ஒரு குட்டி உனக்கு ஒரு குட்டியா இந்த மாதிரி இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் போச்சு. பட் டு த அதர் சைடு வந்து கல்யாணம் மார்ச்ல தான் நடந்துச்சு. நீ எப்படி ஜூலை ஆகஸ்ட்ல வந்து 3 மந்த் கன்சீவ் நீ எப்படி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன்னு உங்களுக்கு சயின்ஸ் ஒன்று தெரியுமா இல்ல காமனான நாலேஜ் ஒன்று இருக்குமா? மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசம் நான் 3 மாசம் தான் கன்சீவா இருக்கேன். ஸோ இது என்ன அவங்க வைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ப என்ன ஓ அப்படியோ அப்ப முன்னாடியோ இப்போ இப்படியோ ஒரு மாதிரி ரொம்ப சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே கொடுக்கும் போது தான் ஓ எனக்கு அது ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. அதாவது நாலேஜ் இருக்கிறத தாண்டி சும்மா ஓகே நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுவோமே வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் பாரு அது எவ்வளவு அது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு இது போடுறோம்னா அதுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சோ ஹாப்பி ஃபார் யூ அந்த மாதிரி அதுலயும் சில பேர் வந்து இப்படி யோசிக்கிறது வந்து கமெண்ட்ல கேக்குறான் நீ 3 மந்த் சொல்ற கல்யாணம் ஆகி உனக்கு 2 மாசம் தான் ஆச்சு எப்படி நீ 3 மந்த் உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா? எந்த மாசம் ஆச்சுன்னு தெரியுமா? இந்த மாசம் நான் ரிவீல் பண்றேன்னா அப்ப என்ன கணக்குன்னு நான் உனக்கு அங்க உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியும். உனக்கு உன்னோட புத்தி அவ்வளவுதான் உங்களோட புத்தி அவ்வளவுதான் நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஃபார் அஸ் வந்து அந்த பிரெக்னன்சின்றது பெரிய பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வந்து மாமா வீட்லயும் சரி என் வீட்லயும் சரி ஒரு லாங் கேப் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி வராங்க. ஏன்னா அவரும் ஒரே சைல்டு நானும் ஒரே பொண்ணு. அதனாலதான் நான் என்னோட வளகாப்பு எல்லாமே நான் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை வருதுன்றப்போ நாங்க மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இஸ் லைக் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஏன் பொண்ணு அவங்களுக்கு அவங்க பொண்ணுதான் முக்கியம் உலகம். அந்த பொண்ணுக்கு இன்னொரு குட்டி வருதுன்றப்போ அவங்க பயங்கர எமோஷனல் அண்ட் வந்து அப்பா இதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஐ திங்க் வந்து இப்போ இருக்க ரீசன்ட் இண்டஸ்ட்ரியில ஐ எம் த யங்கஸ்ட் தாத்தா அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்வாகா ரொம்ப ஜாலியா இருந்தாரு. எல்லாமே விஜய் டிவி தான் வந்து ஒரு வளகாப்பே நடந்துச்சு. அது வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு பயங்கரமான ஒரு சேனல். அந்த சேனல் வந்து நம்ம என்ன சொல்றது நம்மளுடைய குழந்தை அந்த வளகாப்பு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லா ஆகும் அப்படின்றது